அவன்கிட்ட என்னப்பா உங்களுக்கு பேச்சு? அது எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு, கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். வரதட்சணை நீங்க எதுவும் தரதே இல்ல, எல்லாமே நாங்களே பாத்துக்கிறோம். இருந்தாலும் என் பொண்ணுட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுவேன். அவனே ஒரு ஃப்ராடு. அவன் நம்பர் உன்கிட்ட இருக்கா? இருக்குமா? அவனுக்கு ஃபோன் பண்ண. அது சொல்லுங்கம்மா. வீட்டுல வந்து கடன்காரன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைக்குமா தம்பி? சரி, நான் பாத்துட்டு கூப்பிடுறேன். ஏன் இந்த ஆளு பொண்ணுக்கு எடுத்து 2 லட்சம் காசு கேட்கறான்? போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்ப இருப்பா. சொல்லுமா. அப்பா ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அத வீட்டுக்கு வந்து கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய் மட்டும் ரெடி பண்ண முடியுமா மாமா? சரி, நான் ரெடி பண்றேன். பா, அவனுக்கு திரும்ப கால் பண்ணு. சுவிட்ச் ஆஃப்ல வருது. அங்க பாரு. அண்ணே, என்னென்ன பிரச்சனை? யார் என்ன சொன்னாங்க மாமா? எடுத்துக்கோண்ணே. அண்ணே, உனக்கு எந்த பிரச்சனை இல்லை, எங்க கிட்ட கேளு, நாங்க இருக்கண்ணே. வரேண்ணே. இவங்கிட்ட கோடி கோடியா பணம் இருந்தாலும் 10 பைசா கூட கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க. ஆனா இவங்க உழைச்சி சம்பாரிச்சாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணு உடனே வந்து நின்னாங்க பாத்தியா? இந்த மாதிரி ஒரு குழந்தை கூட நான் சந்தோஷமா இருக்கேன். அந்த நகையை கொடு, நான் போய் குடுத்துட்டு வந்துடுறேன்.